அனைவருக்கும் வணக்கம். பாகம் 3 ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனை ஒன் சாம்பிள் டீ டெஸ்ட். இவ்வீடியோ பதிவில் நீங்கள் பின்வரும் விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். டீ பரிசீலனை, Z பரிசீலனை தொடர்பான அடிப்படை விளக்கங்களை விளங்கிக் கொள்ளுதல், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனையை மேற்கொள்ளலாம் என அறிந்து கொள்ளுதல், SPSSல் ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனை மேற்கொண்டு முடிவுகளை எவ்வாறு பரிந்துரைக்கலாம் என்று பார்ப்போம். டீ பரிசீலனை, Z பரிசீலனை. பொதுவாக டீ பரிசீலனை, Z பரிசீலனை ஆகிய இரண்டும் மாதிரிகளுக்கு இடையிலான சராசரியை ஒப்பீடு செய்வதற்கு அல்லது ஒரு நியம பெறுமதியை குறிப்பிட்ட ஒரு மாதிரியை தெரிவு செய்து அதன் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. டீ பரிசீலனை, Z பரிசீலனை தொடர்பான அடிப்படை கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். ஆய்வின் போது முழுமையான குடித்தொகையின் சராசரி பெருமானம் மற்றும் நியம விலகல் மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியாத போது டீ பரிசீலனை மேற்கொண்டு முழுமையான ஆய்வு குடித்தொகைக்கான சராசரி பெருமானம் மற்றும் நியம விலகல் தெரியாத போது டீ பரிசீலனையை மேற்கொள்ளலாம். அதேவேளை டீ பரிசீலனையானது குறைந்த மாதிரிகளோடு மேற்கொள்ளப்பட முடியும். அநேகமான புள்ளி விவரவியலாளர்கள் 30 தொடக்கம் 40 வரையான மாதிரி தெரிவு போதுமானது என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக Z பரிசீலனையிலும் டீ பரிசீலனையிலும் பெறப்பட்ட முடிவுகள் அநேகமாக ஒத்துப்போவதாக இருக்கு. இங்கே ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனையை நாம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். உதாரணமாக, இலங்கையில் உள்ள அனைத்து தனிநபர்களுடைய தேசிய வருமானம், சராசரி தேசிய வருமானமானது வடமாகாணத்தில், குறிப்பாக இருக்கிற வடமாகாண ஒரு மாதிரியில் உள்ள தனிநபர் வருமானம் குறிப்பிட்ட தேசிய தனிநபர் வருமானத்துக்கு சமமாக உள்ளதா என்று கண்டறிந்து கொள்ளல், அல்லது ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளின் சராசரி விட்டமானது, அதாவது முழுமையான அலகுகளின் சராசரி விட்டமானது அக்குறிப்பிட்ட உற்பத்தி அலகுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட ஒரு மாதிரியின் சராசரி விட்டமானது வேறுபடுகின்றதா அல்லது சமமாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டதாரிகளாக வெளியேறிய மாணவர்களுடைய சராசரி வருமானமானது அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளுடைய சராசரி வருமானத்துக்கு சமமாக உள்ளதா என்று அறிந்து கொள்ள. ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனை என்பது மொத்த குடித்தொகையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாதிரியின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட சராசரியானது மொத்த குடித்தொகையின் சராசரிக்கு சமமாக உள்ளதா அல்லதா வேறுபடுகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த டீ பரிசீலனையை நாம் மேற்கொள்கிறோம். இப்போது நாம் ஒரு உதாரணம் மூலம் எவ்வாறு SPSSல் இந்த ஒரு மாதிரிக்கான டீ பரிசீலனை மேற்கொள்ளலாம் என பார்ப்போம். இங்கே ஒரு தனியார் பல்கலைக்கழகமானது தனது பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானமானது இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானத்துக்கு சமமாக உள்ளது என்று தனது எல்லா விளம்பரங்களிலும் குறிப்பிடுகிறது. இதனை உறுதிப்படுத்துவதற்கு அக்குறிப்பிட்ட தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகள் 30 பேரை தெரிவு செய்து அவர்களுடைய வருடாந்த வருமானங்கள் பதிவு செய்யப்பட்டன. இங்கே இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானமானது 7,50,000 ஆகும். இப்போது இந்த உதாரணத்தில் குறிப்பிட்டது போல நாம் குறிப்பிட்ட ஆய்வின் நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு நாம் கருதுகோளை எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம். இங்கே பூச்சிய கருதுகோளானது குறித்த தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானமானதும் அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானமும் இடையே வேறுபாடுகள் இல்லை என்று எழுதலாம். ஏனென்றால் பூச்சிய கருதுகோளானது ஒரு நியாயமான அனுமானிப்பை அடிப்படையாக கொண்டது. அங்கே குறிப்பிடுகின்றது குறித்த பல்கலைக்கழக பட்டதாரிகளின் வருமானமும் ஏனைய பல்கலைக்கழக பட்டதாரிகளின் வருமானமும் சமமாக உள்ளது, எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்கின்ற ஒரு அனுமானிப்பை கொண்டிருக்கிறது. ஆனால் மாற்று கருதுகோளானது இதற்கு எதிர்மறையாக குறித்த தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருமானத்திற்கும் அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருடாந்த வருமானமானது வேறுபாடு உள்ளது என குறிப்பிடுகின்றது. இங்கே எழுதப்பட்ட கருதுகோளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம் என்று பார்ப்போம். அதற்கு முன்னர் நாம் இந்த
ஒரு மாதிரி டீ பரிசீலனையை SPSSல் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். இங்கே இதற்கான தரவு கோவையானது ஓபன் செய்யப்பட்டு காணப்படுகிறது. இங்கே சம்பளம் என்பது நமது தரவாக காணப்படும். சம்பளங்கள் 1000 சுருக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன. இங்கே தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளுடைய சம்பளங்கள் நமக்கு தரவாக காணப்படுகிறது. SPSSல் நாம் தரவு பகுப்பாய்வை மேற்கொள்வதற்கு முதலில் SPSSல் ஒரு மாதிரி டீ பரிசீலனையை நாம் மேற்கொள்வதற்கு முதலில் அனலைஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் கம்பேர் மீன்ஸ் என்பதை தெரிவு செய்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது தோன்றுகின்ற இந்த டயலாக் பாக்ஸிற்குள் நாம் எந்த மாறி, அதாவது சம்பளம் என்பதை நாம் பரிசீலனை செய்ய போகிறோம். எனவே இதனை டெஸ்ட் வேரியபிள் என்பதற்குள் மாற்றுதல் வேண்டும். இங்கே நாம் டெஸ்ட் வேல்யூ, பரிசீலனை பெறுமதியை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே நாம் மொத்த குடித்தொகை, அதாவது அனைத்து மாணவர்களுடைய சராசரி வருமானமானது 7,50,000 காணப்படுகின்றது. இதனை நாம் சுருக்கி வைத்திருக்கிறோம் ஆயிரங்களில். எனவே இங்கே நாம் பரிசீலனை செய்ய போகின்ற பெறுமதியானது 750 காணப்படுகிறது. அதனை இங்கே குறிப்பிட வேண்டும். பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது முடிவுகள் பெறப்படுகின்றன. இங்கே வெளியீடானது பெறப்பட்டுள்ளது. இங்கே ஒன் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் என்பது எத்தனை பேரிடமிருந்து தரவுகளை பெற்றிருக்கிறோம், சராசரி வருமானம், சராசரி சம்பளம் எவ்வளவு, நியம விலகல் என்பன இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேவேளை ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் என்கின்ற இந்த வெளியீட்டை அடிப்படையாக கொண்டு நாம் கருதுகோளை பரிசீலனை செய்ய முடியும். இங்கே ஒரு மாதிரி டீ பரிசீலனையின் போது பெறப்பட்ட பொருண்மை பெறுமானமானது 0.02 காணப்படுகிறது. இதற்கு முன்னர் உள்ள வீடியோவில் நீங்கள் எவ்வாறு கருதுகோள் பரிசீலனையை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி கேட்டிருப்பீர்கள். இங்கே பொருண்மை மட்டம், பொருண்மை பெறுமானம் என இரண்டும் முக்கியமானவை. இங்கே பொருண்மை மட்டத்தை நாம் 5% எடுக்கின்றோம் என்றால், அதாவது நம்பிக்கை மட்டம் 95%, பொருண்மை மட்டம் 5% இருக்கின்றது என்றால், இங்கே பெறப்பட்ட பொருண்மை பெறுமானமானது நமது பொருண்மை மட்டம் 0.05 விட இது குறைவாக காணப்படுகிறது, 0.20. எனவே நாம் பூஜ்ஜிய கருதுகோளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே பூஜ்ஜிய கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இங்கே டி புள்ளியல், டி ஸ்டாட்டிஸ்டிக்கை நாம் பார்க்கும்போது இந்த டி புள்ளியல் ஆனது நிராகரிக்கின்ற பரப்புக்குள் காணப்படுகிறது. இது 1.96 விட அதிகமாக காணப்படுகிறது. இது நிராகரிக்கும் எல்லைக்குள் காணப்படுவதால் பூஜ்ஜிய கருதுகோளை நாம் நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இங்கே நாம் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதன் அர்த்தம் யாதெனில், குறிப்பிட்ட தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருமானம் அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளின் சராசரி வருமானத்திற்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வீடியோ பதிவில் நீங்கள் டி பரிசீலனை, Z பரிசீலனை தொடர்பான ஒரு அடிப்படை விளக்கத்தையும், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் டி பரிசீலனையை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும், SPSSல் ஒரு மாதிரிக்கான டி பரிசீலனையை எவ்வாறு மேற்கொண்டு கருதுகோளை பரிசீலனை செய்யலாம் என்பது பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். பாகம் 4 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.